Hello students. So இந்த வீடியோவில் எபிசைக்ளாய்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எபிசைக்ளாய்டுனா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். The locus of a point on the circumference of a circle that rolls without slipping on the circumference of another circle. Okay. ஸோ இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா 2 circles இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் ஓ, இதான் வந்து பேஸ் சர்க்கிள். ஸோ இதுக்கு பேர் பேஸ் சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ரோலிங் சர்க்கிள். ரோலிங் சர்க்கிள் ஆர் ஜெனரேட்டிங் சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளுக்கு பேர் பேஸ் சர்க்கிள் ஆர் டைரக்டிங் சர்க்கிள். ஸோ எப்படி வேணால் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேஸ் சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர், இதோட சென்டர் பாயிண்ட் ஓ. ரோலிங் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். இப்போ இந்த ரோலிங் சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு வச்சுக்கலாம் அந்த பாயிண்ட்டை. இந்த ரோலிங் சர்க்கிள் இப்படி கிளாக் வைஸில் ரோல் ஆகிட்டு இருக்கும் போது, அதாவது டைரக்டிங் பேஸ் சர்க்கிள் மேலே இந்த ரோலிங் சர்க்கிள் இப்படியே ரோல் ஆகிட்டே போகுது. ஓகே, அப்படி போகும்போது இந்த பாயிண்ட் பியோட லோக்கஸை நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எபிசைக்ளாய்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்கிள் இங்கே இருக்கும் போது பாயிண்ட் பி இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் இங்கே ட்ராவல் ஆகும்போது பாயிண்ட் பி எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி சர்க்கிள் வந்துட்டு ஒரு ரெவல்யூஷனுக்கு ஃபுல்லாக 1 ரெவல்யூஷன் போயிட்டு இங்கே கடைசியில் இங்கே எண்ட் ஆகும். இங்கே எண்ட் ஆகும்போது பாயிண்ட் பி இங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெவல்யூஷன் போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் ஃபுல்லாக அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் பியை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எபிசைக்ளாய்டு. இப்போ நீங்கள் டெஃபினிஷன் படிச்சிங்கன்னா புரியும். த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். ஸோ இதுதான் நம்ம பாயிண்ட் பின்னு எடுத்துருக்கோம். ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், அதாவது ரோலிங் சர்க்கிளுக்கு மேலே பாயிண்ட் பி இருக்குது. இந்த circumference of the circle that rolls without slipping on the circumference of another circle. ஸோ another circle இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம், பேஸ் சர்க்கிளாக எடுத்துருக்கோம். இந்த பேஸ் சர்க்கிளுக்கு மேலே இந்த ரோலிங் சர்க்கிள் ரோல் ஆகிட்டே இருக்குது. அப்படி ரோல் ஆகும் போது பாயிண்ட் பியோட லோக்கஸை நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எபிசைக்ளாய்டு. ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஸோ சம் பாருங்கள். Draw an epicycloid of a circle of diameter 50 mm which rolls outside of a circle of diameter 180 mm. So rolls outside னு கொடுத்துருக்காங்க. So therefore it is epicycloid. ஒரு சர்க்கிளுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ therefore it is epicycloid. ஸோ அந்த பேஸ் சர்க்கிளோட டயாமீட்டர் தான் இது. ஸோ லார்ஜர் டயாமீட்டர் தான் பேஸ் சர்க்கிளோட டயாமீட்டர். ஸ்மாலர் டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்களே, இதுதான் ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர். ஓகே, டயாமீட்டர் விச் ரோல்ஸ் அவுட் சைட் ஆஃப் அனதர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 180 mm ஃபார் 1 ரெவல்யூஷன். ஸோ 1 ரெவல்யூஷனுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஓகே, ஆல்சோ ட்ரா எ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு தி எபிசைக்ளாய்டு at a point 135 mm from the center of the directing circle. ஸோ டைரக்டிங் சர்க்கிள்னால் என்னது, பேஸ் சர்க்கிள். பேஸ் சர்க்கிளுக்கு இன்னொரு பேர் தான் டைரக்டிங் சர்க்கிள். ரோலிங் சர்க்கிளுக்கு இன்னொரு பேர் தான் ஜெனரேட்டிங் சர்க்கிள்.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கிவன் டேட்டா எழுதிக்கலாம். அதாவது ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர், ஸ்மாலர் டயா தான் ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர். ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 50 mm கொடுத்துருக்காங்க. இப்போ டயாமீட்டர் வந்து 50 mmனா ரேடியஸ் வந்து டயாமீட்டர் டிவைட் பை 2. ஸோ ரேடியஸ் வந்து 25 mm எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கேபிட்டல் டி பேஸ் சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆர் ஜெனரேட்டிங் சர்க்கிள், சாரி டைரக்டிங் சர்க்கிள். இதோட டயாமீட்டர் 180 mm. ஸோ டயாமீட்டர் டிவைட் பை 2 தான் ரேடியஸ். ஸோ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 mm. ஸோ 1 ரெவல்யூஷனுக்கு அந்த ரோலிங் சர்க்கிள் வந்து 1 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டிகிரி வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஆர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 360 இன்ட்டு ஸ்மால் ஆர் வந்து 25 டிவைடட் பை கேபிட்டல் ஆர் வந்து 90. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 100 டிகிரி வரும். இந்த தீட்டா வேல்யூ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா போட்டு இதை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் ஃபஸ்ட்டு மார்ஜின் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹவ் டு ட்ரா தி பேஸ் சர்க்கிள். ஸோ பேஸ் சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 mm. ஸோ 90 mm எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டு ஸோ திஸ் இஸ் தி சென்டர் ஆஃப் தி பேஸ் சர்க்கிள். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஓன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு பி, பாயிண்ட் பி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹவ் டு டேக் 100 டிகிரி. நம்ம தீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த தீட்டா வேல்யூக்கு நீங்கள் ப்ரொடக்டரில் எடுக்கணும். ஓபி தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைன். ஓ as தி சென்டரில் வச்சுக்கோங்க. ஓபி தான் ரெஃபரன்ஸ் லைன். இங்கே வச்சு கரெக்டாக 100 டிகிரி, 100 டிகிரி வச்சு சேம் 9 சென்டிமீட்டருக்கு இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்குங்க. ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த பேஸ் சர்க்கிள் வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ அதனால் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸோ காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாயிண்ட் பி, அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் கியூன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் கியூ, இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த ஆர்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாமே 2H பென்சிலில் தான் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேஸ் சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரோலிங் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ரோலிங் சர்க்கிள் வந்து பேஸ் சர்க்கிளுக்கு மேலே தான் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஓபி லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஓபி லைனை நம்ம டயாமீட்டர் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 mm. ஸோ 50 mmக்கு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக 50 mm எடுத்துக்கங்க. ஸோ இப்போ இந்த லைனுக்கு சென்டர் பாயிண்ட் ஸோ 25 mm நம்மளுக்கு கிடைக்கும். 25 mmல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம சின்னு வச்சுக்கலாம். ஸோ சி இஸ் தி சென்டர் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள். ஸோ சிபி எஸ் தி ரேடியஸ். ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கங்க. இப்போ இதுதான் உங்களோட ரோலிங் சர்க்கிள். ரோலிங் சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டிவைட் தி ரோலிங் சர்க்கிள் இன்டூ 12 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஸோ இன்வல்யூட்டில் எப்படி நீங்கள் 12 ஈக்குவல் ஹாஃப்ஸ் சைக்ளாய்டில் டிவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரோலிங் சர்க்கிளையும் நீங்கள் 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரொடக்டர் இந்த மாதிரி வச்சு 30 டிகிரி, 30, 60, அப்புறம் 90 இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் பிரிக்கணும். ஓகே. ஸோ நான் சும்மா ரஃபாக மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. ஸோ 12 ஈக்குவல் ஹாஃப்ஸ் பிரித்ததுக்கப்புறம் நம்பரிங் கொடுத்துருங்க. இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12th பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும்
ஒரே பாயிண்ட்டாக வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம சென்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகே, அதாவது வித் OS சென்டர் அண்ட் OC as தி ரேடியஸ். OC ரேடியஸாக வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அது மாதிரி O6 as தி ரேடியஸ் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த 1 பாயிண்ட்டையும் 11 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஆர்க் வரும் உங்களுக்கு. ஸோ நான் ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கனால உங்களுக்கு கரெக்டாக வரல. நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். வித் O as தி சென்டர், சேம் O as தி சென்டர். ஸோ காம்பஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 பாயிண்ட்டையும் 11 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். 1 பாயிண்ட் வச்சிங்கனாலே அது 11 பாயிண்ட்டோட கனெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆர்க் வந்து 2 பாயிண்ட்டையும் 10 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்க் வரும். அதுக்கப்புறம் 3 பாயிண்ட்டையும் 9 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்க்கு. அதுக்கப்புறம் 4, 8ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்க் வரும். 5, 7ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்க்கு. 6 வந்து தனி ஆர்க்காக வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்க் ட்ரா பண்ணிக்கிங்க. வித் O as தி சென்டர், 1 பாயிண்ட்டையும் 11 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்க் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்டையும் 10 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்க். அதுக்கப்புறம் 3 பாயிண்ட்டையும் 9 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்க். தேர்டு பாயிண்ட்டையும் 9th பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்க் வரும். ஸோ அதையும் ட்ரா பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 4th பாயிண்ட்டையும் 8th பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்க் வரும். அதுக்கப்புறம் 5th பாயிண்ட்டையும் 7th பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்க் வரும். ஸோ ஆர்க்கு இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த OQ லைனை இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. OQ லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் இங்கே இருக்க லைனை எல்லாமே ரப் பண்ணிடுங்க. ஸோ இந்த எல்லா லைனுமே நீங்கள் 2H பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். ஃபைனல் எபிசைக்ளாய்ட் டேஞ்சன் நார்மல் இது மட்டும்தான் HP பென்சிலில் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நான் அந்த சென்டர் லைனை மட்டும், அதாவது வித் OS சென்டர் அண்ட் OC as தி ரேடியஸ் வச்சு நம்ம ஒரு சென்டர் ஆர்க் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அதை மட்டும் நான் ஸ்கெட்சில் ஹைலைட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காண்டி. இதுதான் சென்ட்ரல் ஆர்க்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டீட்டா வேல்யூ பார்க்கணும். ஸோ டீட்டா வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 100 டிகிரி கிடச்சிருந்துச்சு. ஸோ நம்ம அதை 12 டிவிஷன்ஸாக பிரிக்கணும். ஸோ 100 டிவைடட் பை 12, 100 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 8.33 டிகிரி வரும். ஸோ இதுதான் இதிலிருந்து இது வரைக்கும் டோட்டலாக 100 டிகிரி. இதை நம்ம 12 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு டிகிரியும் 8.33க்கு நம்ம வைக்கணும். ஸோ ப்ரொடக்டர் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் 8 டிகிரி மார்க் பண்ணணும். இது 5, 6, 7, 8, 8.33னால 8க்கும் 9க்கும் நடுவில் நீங்கள் வச்சுக்கலாம் பாயிண்ட். ஸோ இதே மாதிரி 12 பாயிண்ட்ஸ் நீங்கள் வைக்கணும். 12 பாயிண்ட்ஸ் இதில் நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 12 பாயிண்ட்ஸ் நீங்கள் பிரிச்சுக்கணும்.
ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இந்த கேப் வந்து 8.33 டிகிரி. 8 டிகிரி எக்ஸாக்டாக எடுக்க முடியாது, 9 டிகிரி. ஸோ 8க்கும் 9க்கும் நடுவில் எடுத்துக்கங்க 8.33 டிகிரி. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஓ பாயிண்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி பேஸ் சர்க்கிள் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இதுதான் பேஸ் சர்க்கிள். ஸோ பேஸ் சர்க்கிள் வரைக்கும் இங்கே கொண்டு போகணும். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் 1'. அதுக்கப்புறம் ஓ பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இது 2'. அப்புறம் 3', 4', 5', 6', 7', 8', 9', 10', 11'. இது பாயிண்ட் கியூ. ஸோ இந்த மாதிரி பேஸ் சர்க்கிளில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம O1' லைனை, இது பாயிண்ட் O, இது 1'. O1' லைனை இது அப்படியே சென்டர் சர்க்கிளுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் ட்ரா பண்ணியிருக்கலாம், அது சென்டர் சர்க்கிள், சென்டர் ஆர்க்கு, அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி O2' சென்டர் ஆர்க்குக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. O3' எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. O4' எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு O5', O6'. ஸோ சென்டர் ஆர்க் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு O8' எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இது 1'லேருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கனால இந்த பாயிண்ட்டை C1, அதாவது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் சியிலேருந்து C1க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ரோல் ஆகும்போது. அதுக்கப்புறம் C2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த சர்க்கிள் வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும்போது சென்டரும் மாறும். ஸோ அதுதான் நம்ம மார்க் பண்ணுறோம். C1, C2, C3, C4, C5, C6, C7, C8, C9, C10, C11, C12. ஸோ அந்த 12 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வித் CP as the radius. CP as the radius. ஸோ சர்க்கிள் வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும்போது ரேடியஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், சென்டர் மட்டும்தான் மாறும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். நம்ம CP தான் சேம் ரேடியஸை தான் வச்சுக்க போகிறோம். எல்லா சென்டருக்குமே சென்டர் மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ C1ல் வச்சு இந்த 1'11 வழியாக போகிற ஆர்க்கை நம்ம கட் பண்ணுவோம். சேம் சைக்கிளாய்டில் என்ன பண்ணீங்களோ அதே தான். அதுக்கப்புறம் சேம் ரேடியஸ் CP as the radius 2ல் வச்சு 210ல் 10 வழியாக போகிற ஆர்க்கை நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் C3ல் வச்சு 39 வழியாக போகிற ஆர்க்கை நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் C4ல் வச்சு 4/8ல் போகிற இது கட் பண்ணணும். அதுக்கப்புறம் C5ல் வச்சு, ஸோ நான் ரஃப்பாக ட்ரா பண்ணியிருக்கனால உங்களுக்கு இப்படி வருது. நீங்கள் கரெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். C6ல் வச்சு 6 வழியாக போகிற ஆர்க்கை நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் 7ல் வச்சுட்டு 7/5ல் போகிற ஆர்க்கை கட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் 8ல் வச்சு 8 9. ஸோ 8ல் வச்சிங்கன்னா இந்த 8 வழியாக போகிற ஆர்க்கில் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் 9ல் வச்சு 3 9ல் போகிற ஆர்க்கை கட் பண்ணணும். அதே மாதிரி 10th வச்சிங்கன்னா 2 10ல் போகிற ஆர்க்கை கட் பண்ணணும். ஸோ 11 வைக்கும் போது 11 1ல் போகிற ஆர்க்கை கட் பண்ணணும். 12th பாயிண்ட் வைக்கும் போது நம்ம பேஸ் சர்க்கிள் கரெக்டாக க்யூவில் வந்து முடியும். ஸோ இப்படி எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பாயிண்ட் பியிலேருந்து ஜாயின் பண்ணணும். இந்த ஆர்க் கட் அடித்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு 2H பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். அந்த கர்வ் ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் HP பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் வந்துட்டு ஃபைனல் எபிசைக்ளாய்டு. ஸோ இது வந்து HP பென்சிலில் ட்ரா பண்ணிடுங்க. இந்த சென்டர் சர்க்கிள்லாம் 2H பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். உங்களுக்கு தெரியறதுக்காண்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்கிறக்காண்டி தான் சென்டர் சர்க்கிளும் ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன். ஸோ எபிசைக்கிளை ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆரோ மார்க் போட்டு டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே எபிசைக்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோலிங் சர்க்கிளோட டைரக்ஷன் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு கிளாக் வைஸில் ரோல் ஆகிற மாதிரி போடணும். இங்கே ஆரோ மார்க் போட்டு ரோலிங் சர்க்கிள் எழுதிடுங்க. அதே மாதிரி பேஸ் சர்க்கிளை இண்டிகேட் பண்ணணும். இங்கே ஆரோ மார்க் போட்டு பேஸ் சர்க்கிள் அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் சர்க்கிளோட டயாமீட்டர், ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டுட்டு டைமென்ஷன் லைன் போட்டு ஆரோ மார்க் போட்டு டார்க்கன் பண்ணிவிட்டு பை 50. ஸோ டயாமீட்டர்னால் பை நம்ம போடணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் சர்க்கிள் ஆரோ மார்க் போட்டுக்குங்க. ஸோ ரேடியஸ் வந்து ரேடியஸ்னால ஆர் போட்டுக்குங்க. ஆர் 90, டயாமீட்டர் வந்து 180. ஸோ ரேடியஸ் வந்து 90. அதுக்கப்புறம் இந்த டிகிரியும் காட்டிடுங்க. இது வந்து 100 டிகிரி டீட்டா வேல்யூ 100 டிகிரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஹெட்டிங் போட்டுக்கணும். ஹெட்டிங் மட்டும் 10 mm கேப்பில் இருக்கணும். போட்டுட்டு எபிசைக்ளாய்டு இங்கே கீழே ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm போட்டு இந்த 2 லைனில் எழுதிருங்க. ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். ஸோ ட்ரா தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் ஏ பாயிண்ட் 135 mm ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி டைரக்டிங் சர்க்கிள். இதான் கேட்டிருக்க கொஸ்டின். ட்ரா ஏ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் to the epicycloid at a point 135 mm from the center of directing circle. So directing circle na enna base circle. From the center of the base circle na enna O point. So inge irundhu neenga 135 mm neenga scale eduthukom. 135 mm scale எடுத்துக்குங்க. சாரி காம்பஸில் எடுத்துட்டு O as the center. அந்த 135 mm எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். எபிசைக்கிளில் தான் இது நான் கரெக்டாக எடுக்கலை. ஸோ உங்களுக்கு ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் எடுங்க. சப்போஸ் 135 mm இங்கே கட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் P தான். ஸோ எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் ஒரு ஆர்க் போட்டுட்டு பாயிண்ட் Pயை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணணும். ஓகே,
சப்போஸ் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட் பி மார்க் பண்ணிவிட்டு சிபி as தி ரேடியஸ், சியிலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாயிண்ட் பியில் வச்சு சென்டர் லைனை கட் பண்ணணும். ஆரஞ்சு கலரில் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டர் லைனை ஒரு ஆர்க் போடணும், ஒரு கட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க. சப்போஸ் ஒரு எல்லுன்னு வச்சுக்கலாம். அதை ஸோ இப்போ இந்த எல் பாயிண்ட்டையும் ஓ பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். எல் பாயிண்ட்டையும் ஓ பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்ஓ வந்து பேஸ் சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பேஸ் சர்க்கிள். பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கனால தெரியல. இது பேஸ் சர்க்கிள். ஸோ இந்த எல்ஓ பாயிண்ட் வந்து பேஸ் சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ பாயிண்ட் என்னையும் பியையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் நார்மல். நார்மல் போட்டுருங்க. யூ ஹவ் டு யூஸ் தி HP பென்சில் டு ட்ரா தி நார்மல். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ அதுதான் உங்களோட டேஞ்சன்ட். இப்போ இந்த NP லைனுக்கு பெர்பெண்டிகுலராக NP லைனை ரெஃபரன்ஸாக வச்சு P பாயிண்ட்டை சென்டராக வச்சு 90 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்களோட டேஞ்சன்ட். போட்டு ஆரோ மார்க் போட்டு இங்கே டேஞ்சன்ட்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எபிசைக்ளாய்டு. ஸோ இதோட இந்த எபிசைக்ளாய்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு. தேங்க்யூ.